அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இருவாலை சந்தியிலிருந்து கிழக்கால போகிறது, அதாவது கானான் சர்ச் இருக்கிற அந்த வீதியில் அரசடி சந்தி என்ற இடத்துல நிற்கிறோம். அந்த அரசடி சந்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்குது. அதாவது 3 ரூம், ஹோல், கிச்சன், போர்ட்டிகோ, வெட்டு கிணறு கொண்ட வீடு ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. அது சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னு சொன்னால் எங்களால் தொடர்ந்து பதிவிடப்படுற வீடியோக்களை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்கோ இப்போ நாங்கள் வீடை பற்றிய மேலதிக விடயங்களை வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வீட்டின் வெளிப்பக்கம், அதாவது போர்ட்டிகோ பகுதி. போர்ட்டிகோ பகுதியும் வந்து முழுதாக வந்து மாவல் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த போர்ட்டிகோட சேர்ந்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இடதுகை பக்கத்துலேயே ஒரு ரூம் ஒன்று இருக்குது. அந்த ரூமும் வந்து மாவல் பதிக்கப்பட்டது தான். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்னன்னு சொன்னால், இந்த வீடு வந்து முழுதாக சீலிங் அடிக்கப்படவில்லை. வாங்குறாக்கள்லாம் வந்து சீலிங் அடிக்கணும். அதை நீங்கள் இந்த வீடியோண்ட எல்லா பகுதியிலையும் வந்து பார்க்கலாம். இந்த ரூமும் அப்படித்தான். இந்த ரூமுக்கும் வந்து என்னன்னு சொன்னால் சீலிங் அடிக்கப்படவில்லை, ஆனால் மாவல் பதிக்கப்பட்டிருக்கு. இந்த ரூமில் வந்து மாவல் பதிக்கப்பட்டிருக்கு. அதாவது இது வந்து இந்த வீட்டில் 4வது ரூம், அதாவது 3 ரூம் வந்து வீட்டுக்குள்ளேயும் வெளியில் வந்து ஒரு ரூம் வந்து செப்பரேட்டாக இருக்குது. அதோட இந்த வீட்டுண்ட கதவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து கதவுகளும் வந்து முதிரை தான். பாருங்க, இப்போ வந்து ஹோல் கதவை நாங்கள் பார்க்குறோம். ஹோல் கதவு வந்து கொத்து வேலைப்பாடு செய்யப்பட்ட கதவாக தான் ஹோல் கதவு இருக்குது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஹோலாக இருக்கும். இந்த ஹோலுக்கும் அது முழுதாக மாவல் பதிக்கப்பட்டிருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். நான் இந்த வீடியோவில் முதல் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் சீலிங் வந்து அடிக்க வேண்டி தான் இருக்கும். எல்லா ரூம்ஸுக்கும் முழுதாக நீங்கள் சீலிங் அடிக்க வேணும். அதைத்தான் வீடியோண்ட இந்த பகுதியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்ததாக வந்து பார்க்க போகிறது வந்து இதுதான் சாமியறை. சாமியறைக்கு வந்து மாவல் பதிக்கப்படவில்லை, வெறும் நிலமாக தான் இருக்குது, சீமெந்து நிலமாக தான் இருக்குது. மற்றபடி சாமியறை வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக தான் இருக்குது. நீங்கள் விரும்பினா என்ன செய்யலாம், எதிர்காலத்தில் நீங்கள் வந்து மாவலை பதிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இனி நாங்கள் பார்க்க போகிறது வந்து வீட்டின் 2வது அறை. இப்போ நீங்கள் பார்க்குறது 2வது அறை. 2வது அறை வந்து முழுதாக மாவல் பதிக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடு, அதாவது சாமி அறையும் வடக்கு வாசல் தான். வீட்டின் ஹோல் கதவும் வந்து, அதாவது வீட்டுக்குள்ளே நாங்கள் போகிற பகுதியும் வந்து வடக்கு வாசல் தான். இனி நாங்கள் பார்க்க போகிறது வந்து, இப்போ நீங்கள் 2வது அறையை முழுதாக பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது வந்து இது வந்து டைனிங் ரூமும் கிச்சனும் சேர்ந்த பகுதி. இது வந்து டைனிங் ரூம். இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து கிச்சன். இது இந்த வலதுகை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு 3வது ரூம் இருக்குது. இதை பற்றி பிறகு பார்ப்போம். இந்த கிச்சனும் டைனிங் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவல் பதிக்கப்பட்டிருக்கு, முழுதாக மாவல் பதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ பார்க்குற கதவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சனால் நாங்கள் வெளிப்பக்கம் போகிற பகுதி. அதேமாதிரி டைனிங் ஹோலுக்களையும் நாங்கள் வந்து என்ன செய்யலாம், வெளியில் போகிறது மாரி கதவு வந்து விடப்பட்டிருக்கு. அது வந்து பாரம்பரியம், சைவாக்கள பாரம்பரியமாக தான் இருக்குமேனு சொன்னால் அச்சங்கள் அதுகள் வந்து சமைக்க வேணும்னு சொன்னால் அது வந்து ஹோலுக்குள்ளால் கொண்டு வர மாட்டினோம். அதுக்கு செப்பரேட் கதவை வச்சிருப்போம் கிச்சனுக்குள்ளே கொண்டாடுறதுக்கு. என்னென்னு சொன்னால் சாமியாரை வந்து நேரம் இருக்கிறதால ஹோலுக்குள்ளால் கொண்டு வர மாட்டினோம். இப்போ நீங்கள் பார்க்குற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அறை. 3வது அறைக்கும் வந்து மாவல் பதிக்கப்படவில்லை. அதாவது இந்த வீட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி அறைக்கும் 3வது அறைக்கும் மட்டும் தான் மாவல் பதிக்கப்படவில்லை. மிச்ச எல்லா இடமும் வந்து மாவல் பதிக்கப்பட்டிருக்குது. இனி நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை தவிர வெளியில் வீட்டின் வெளிப்பகுதியில் என்ன இருக்குன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். வீட்டின் வெளிப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெந்நீர் வெட்டு கிணறும் ஒரு டாய்லெட்டும் வந்து இருக்குது. இதுதான் அந்த கழிப்பறை, அதாவது இந்த வீட்டுக்கான கழிப்பறை. இந்த காணிக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்குது. இந்த கழிப்பறையை தான் இந்த வீட்டில் வசிக்கிறார்கள் வந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வீட்டுண்ட பின்புறம். இனி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து வீட்டுண்ட பின்புறம். பின்னுக்கும் வந்து வீட்டுண்ட வேலிக்கும் வீட்டுக்கும் இடையில இடைவெளி இருக்குது. இனி நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டுண்ட முத்தம். இந்த முத்தத்தோட பார்த்தீங்கன்னா வடக்கு வாசல் நிலைய வீட்டுக்கு பொருத்தமான முறையில் தான் கிணறும் அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது அது நல்ல வெட்டு கிணறு. அந்த வெட்டு கிணறோட பாருங்க தொட்டியும் இருக்குது. அதே நேரம் இந்த உரிமையாளரால் சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னால், இந்த கிணத்துல எடுக்கிற தண்ணி வந்து நீங்கள் சமையலுக்கும் குடிநீராகவும் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி வகையை தான் சேர்ந்தது. அடுத்த மிக முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இந்த வீடு அமைஞ்சிருக்கிற இந்த காணியின் அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பரப்பாக தான் காணப்படுது. இந்த 2 பரப்புக்கும் உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 கோடி. அதாவது இந்த 2 பரப்பும் இந்த வீட்டுக்கும் வந்து உரிமையாளரால் சொல்லப்படுற விலை வந்து 2 கோடி. இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல்களுக்கு நான் இந்த வீடியோண்ட ஸ்கிரீன் மேல் பகுதியில் வந்து தரகர்ன்ற தொலைபேசி இலக்கத்தை கொடுத்துருக்கேன். அந்த தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த காணி சம்பந்தப்பட்ட மேலதிக விடயங்களை வந்து அறிஞ்சு கொள்ளலாம். இதே போன்று உங்களது விற்க வேண்டிய சொத்துக்கள், வாகனங்களை
விளம்பரப்படுத்த வேண்டுமாயின் எமது சேனலது தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோட கடைசி பகுதியில் கொடுத்திருக்கேன். அந்த இலக்கத்தோட தொடர்பு கொண்டு உங்களது விளம்பரங்களையும் இலவசமாக பதிவு செய்து கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு இதுபோன்று மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.